மக்களே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜிபி முத்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டிய சித்தப்பையில நாரப்பையிலன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்த அந்த வேர்டு இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லும் அறியப்படுற ஒரு மிகப்பெரிய பிரபலமாக வந்து மாறியிருக்காரு. ஸோ ஜிபி முத்தை தெரியாத ஆட்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்காப்புல. ஸோ இவர் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு மரக்கடை தான் வச்சுருந்தாப்புல. அதுவும் சரியாக வருமானம் வராத கடை. ஸோ இந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போது தனக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ப்ளஸ்ஸு தம்பியோட குழந்தைகளும் இவர் தான் பார்க்குறாரு. ஸோ சின்ன வயசில் ஒரு இறந்ததுனால, தம்பி இறந்ததுனால பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பணி சுமையில் அவர் ஒரு டிக்டாக் பண்ணுறாப்புல. அந்த டிக்டாக் மூலமாக நிறைய பேர் பேட் கமெண்ட் பண்ணி 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 இவர் அவங்கள திட்டியே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு கெட்ட வார்த்தையே தனக்கு மற்றவங்க பேசின அந்த கெட்ட வார்த்தைகளையே தனக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாப்புல. ஸோ அந்த சாதகமாக பயன்படுத்தினார் பாருங்க, தனக்கு அந்த சாதகமாக பயன்படுத்தினார் பாருங்க. அந்த சாதகமாக பயன்படுத்தினதை வச்சியே அவருக்கு நிறையா சினிமா வாய்ப்புகள் கிடச்சிது. ஸோ இந்த சினிமா வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நல்லா புரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் தனியாக ஓடும்போது யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. நீங்கள் ஓடி ஜெயிக்க போகும்போது உங்கள் கூட நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி தான் இவர் ரொம்ப பிரபலமான உடனே ஆனந்த் மணின்னு சொல்லி 2 பேர் வராங்க. ஸோ வந்துட்டு அவர் கூட இருந்துட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்க அடுத்த கட்டத்துக்கு இவரை கொண்டு போகிறதுக்கு பதிலாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. இவரை டவுன் பண்ணி விட்டாங்க. நிறைய துரோகங்கள் பண்ணிட்டதாக ஜிபி முத்து சொன்னார், சொல்லி வீடியோ போட்டார். நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்தார். ஸோ என்னமோ யாரையும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிபி முத்து நினச்ச அளவுக்கு உயரத்தில் போனாரா இல்லை டவுனில் வந்தாரா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இவருக்கு நிறைய பட வாய்ப்பு கிடச்சது, ஒரு சில படத்தில் நடிக்கவும் செஞ்சார். ஸோ இந்த கூட இருந்தவங்க தவறான ஒரு செயலால் இவர் மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோவே போடலை. நிறைய பேர் அவருக்கு கீழே கமெண்ட் போட்டாங்க, தலைவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க திடீர்னு இப்போ திரும்பவும் வீடியோ போட தொடங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு மீண்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவரோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணுங்கள். வர நண்பர்களே.